ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மகிக்கணி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையில நிறைய எண்ணற்ற பயன்கள் இருக்கு. நமக்கு முடி கொட்டுறது மட்டும்தான் தெரியும். ஆனா அதுல நிறையவே சத்துக்கள் அடங்கி இருக்கு. முக்கியமா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் இது போல இரும்பு சத்து, வைட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்கு. அந்த உடல் எடை குறைக்கவும் இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மார்பக புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இது கருவேப்பிலை ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது நமக்கு நல்லாவே நொறுங்கி வருது. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா நம்ம அப்படியே லேசாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ண போகிற பொடி அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு வாசனை வரும். கருகவும் விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து எடுத்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா நமக்கு அரைச்சி எடுத்தாச்சு. கொரகொரப்பாக அரைச்சாச்சு. கொரகொரப்பாக அரைச்சாவே போதும், நல்லாயிருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து அடிக்கடி நம்ம இதை செய்ய முடியாது. ஸோ நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி எடுத்து செஞ்சுக்கலாம். வீக்லி ட்வைஸ் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நமக்கு ஹெல்தி. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு விட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக நமக்கு இந்த கருவேப்பிலையில் சர்க்கரை நோயை கூட குறைக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பொடி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வியூவர்ஸ், வெல்கம் டு மகிகனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ஒரு முடி கூட கொட்டாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை வந்து நம்ம முடிக்கு மட்டும்தான் வந்து சிறந்ததுன்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் வந்து இதை விட எண்ணற்ற பயன்கள் இருக்குது. கருவேப்பிலையில் இருக்கிற வைட்டமின் சத்து வந்து கண்ணுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயும் குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்சைமர் வியாதி, அதாவது நரம்பு தளர்ச்சி, அந்த வியாதியும் வந்து குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வராமலும் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அனால்சில் ப்ராப்பர்ட்டி, உடம்பு வலி, வீக்கம் எல்லாத்தையும் வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு முழு பூண்டு உரித்து எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம டெய்லியும் வந்து கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தினமும் வந்து அதை வந்து ரெகுலராக நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்டாலே போதும். காலையில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே இதுலேயே நமக்கு எல்லா சத்துமே கிடச்சிரும். இப்போ 3 காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வாரத்தில் 2 முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முடி வந்து ஒரு முடி கூட கொட்டாது. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை அப்படின்னாலே நம்ம யாருக்குமே பிடிக்காது. நம்ம வந்து சமையல்லையுமே அது வந்து ஒதுக்கி தான் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிரும், எல்லா சத்துமே. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வந்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாதி அளவுக்கு நமக்கு வதங்கினாவே போதும். இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வந்து ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதி அளவு தான் வதங்கியிருக்கோம், அதனால் நமக்கு க்ரீனாகவே அப்படியே இருக்குது. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏற்கனவே பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். கலர் நமக்கு லைட்டாக மாறும். இப்போ பாருங்கள், நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம கம்மியாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து சாப்பாடு வந்து ஒட்டிட்டு இருக்கும் நமக்கு. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடமும் படும்படி நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கருவேப்பிலையை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.